நம்ம சத்யாவின் குலு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. அமலாக்கத்துறை பற்றி பேசும்போது அமலாக்கத்துறை அது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதனை நானா உருவாக்குனேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை கொண்டு வந்தது நானான்னு கேட்குறார், அது உண்மைதான். ஆனால் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா, அப்பட்டமான பொய். ஒரு பிரதமர் இப்படி பொய் பேசக்கூடாது. ஒரு கம்பெனி 410 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தேர்தல் எலக்ட்ரல் பாண்டை வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கோம். எந்த கட்சியும் கூட விட்டுருவோம். நம்ம அந்த கம்பெனி இருக்கிற அட்ரஸே இல்லை. இதுதான் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்ச லட்சணமா? நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும் தானே இதை கொண்டு வந்தீங்க. எதுக்காக இதை மறைக்க நினைச்சிங்க? அதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா? எஸ்பிஐக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை சொல்லுவீங்களா? அதிமுக கூட்டணி உங்கள் கூட இல்லை, இப்போ அதில் உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் இருந்த நட்பு, அந்த உறவு பற்றியெல்லாம் அவர் சொல்கிறாரு. இன்றைய தேதிக்கு பிரதமர் சொல்வது நிஜம்தான். பிஜேபிக்கு வருத்தம் இல்லை. மாறாக அதிமுக தான் வருத்தப்படும் சொல்கிறாரு இல்லையா, அது தவறு. அதிமுக இன்னைக்கு வருத்தப்படுறதா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இன்று போதைப்பொருள் ஒரு பெரும் பிரச்சனையாக நம் முன்னே நிற்கிறது. அந்த பேச்சு ஏதோ அரசியலுக்காக சொன்னதாக இருக்கக்கூடாது. அதிகமாக கைப்பற்றப்பட்ட மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது தான் நான் போதைப் பொருளை பற்றி பேசுவேன்னா பிரதமரின் பேச்சில் நேர்மை இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபமாக தந்தி தொலைக்காட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயங்கள் குறித்தும் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை அவருக்கு எவ்வளோ பிடிக்கும், தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, தமிழ் மொழியை அதற்குரிய இடத்தில் வைத்து அதை கொண்டாடலை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் தேர்தல் பத்திரங்கள், அமலாக்கத்துறை அப்படின்னு எல்லாமே அந்த பேட்டியில் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் கொடுக்குற முதல் இந்த முழுமையான பேட்டியை ஒரு தமிழ் சேனலுக்கு கொடுத்தது சந்தோஷம்தான். தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி நிறையா பேசுனதும் சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் சொல்லும் செயலும் வேறுபாடாக இருக்கிற போது தான் அந்த நம்பகத்தன்மை வரமாட்டேது நமக்கு. அவர் மீதான மதிப்பீட்டை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் உயர்த்த முடியல. தமிழை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலைன்னா அதுக்கு காரணம் நீங்களும் தானே. போகிற இடங்கள்லாம் திருக்குறளை மற்ற இலக்கியங்களை கோட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் தமிழை உரிய இடத்துல வைக்காம போனது மத்திய அரசு தான். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் தான். கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த அதே தவிர நீங்களும் தான் செய்கிறீங்க. இந்தி மொழியை கொண்டாடுறதை பற்றி நம்ம யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதை கொண்டாந்து இங்கே திணிக்கிற வேலையை இந்த 5 ஆண்டுகளில், இன்னும் சொல்ல போனால் அந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் சின்னதாக செஞ்ச சேஷ்டைகளை பிஜேபி ரொம்ப வலுவாக கொண்டாந்து திணிச்சிங்களே, இதுதான் தமிழை நீங்கள் மதிக்கிற லட்சணமானு கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை, நாடாளுமன்றத்தில் செங்கோல் வச்சதை பற்றி பேசுகிறாரு. காசி தமிழ் சரி, இதெல்லாம் பண்ணுறீங்களா? அந்த தமிழ்நாட்டை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாட்டையும் பிரிக்கிறீங்க, இந்தியாவுக்கே செய்திருக்கிறோம். தமிழர்களை நோக்கி தான் அவர் அவ்வளோ தூரம் பேசுறதுனால ஒரு தமிழனா கேள்வி கேட்க, சில கேள்விகளை எழுப்புற உரிமை எனக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. எய்ம்ஸ்ன்னு ஒன்று கட்டினீங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிஜேபியினுடைய பெரிய மனசு. அது தமிழ்நாட்டுக்கு தான் செய்யணுமே நினச்சி செஞ்சாங்க. அவங்க அதை அறிவிக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் தெருவில் இறங்கி போராட போயிருக்க போகிறோம்ல. எய்ம்ஸ் இங்கே வந்தே தீரணும், போராட்டம் நடத்திருக்க போகிறோம் இல்லை. போய் ஒரு எம்பியோ 5 எம்பியோ சேர்த்து மனு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்போம், அவ்வளோதானே நடந்திருக்கோம். ஸோ பெரிய மனசு பண்ணி அறிவிச்சிங்க. 5 வருஷத்துல இன்னும் ஒரு சுவர் கூட கட்ட முடியலையே. அது ஏன்னு இருக்கட்டும். 5 வருஷமா என்ன பண்ணீங்க? அதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட எல்லா எய்ம்ஸும் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. அதன் பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டதில் 90% கட்டியே முடிச்சுட்டாங்க. மதுரை ஏன் சார் அப்படி இருக்குது? 1000 காரணம் சொல்கிறாங்க. ஜைகா ஃபண்டு, நிலம் கொடுக்கல. உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது அதிமுக ஆட்சியிலேயே முடிகிறதுக்கு 1.5 வருஷம் முன்னாடி அந்த நிலத்தினுடைய எல்லா வில்லங்கமும் தீர்த்து பத்திரத்தை கையில் கொடுத்தாச்சு. நிதி பற்றாக்குறை, நிதி பிரச்சனைகள். நீங்கள் நினைச்சா தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு நிஜமான அன்பு இருந்திருந்தா, நிஜமான ஒரு ஈடுபாடு இருந்திருந்தா தமிழ்நாட்டு மேலே ஏதோ ஒரு நிதியை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. பண்ணலையே. நீங்கள் காவிரி பிரச்சனை இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குமே, எதனால சார்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நீங்கள் துணை போகலையே. மாறாது எப்படியெல்லாம் தடுக்கணுமோ தடுத்தவர் தான் பிரதமர் மோடி. காவிரி மேலாண்மை ஆணையம்னு அமைச்சார். பேரில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. பேரில் தான் விஷயமே இருக்குது. ஆணையங்கிற ஜல்சக்தி அமைச்சகத்துக்கு கீழே வர்ற ஒரு ஆர்கான். அமைச்சர் என்ன சொல்கிறாரோ, எந்த ஆட்சி நடக்குதோ அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் அந்த ஆணையம் நடக்கும். வாரியம் அப்படி இல்லை, தன்னாட்சி பெற்ற அமைப்பு.
அது இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம போய் ஒருத்தரையாக போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவில் போய் உரண்டையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க நம்மளோட சண்டைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சண்டையை தொடரச் செய்ததும் இதே பிஜேபி தான், இதே பிரதமர் மோடி தான். அமலாக்கத்துறை பற்றி பேசும்போது அமலாக்கத்துறை அது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதனை நானாக உருவாக்குனேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை கொண்டு வந்தது நானான்னு கேட்குறார், அது உண்மைதான். ஆனால் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா, அப்பட்டமான பொய். ஒரு பிரதமர் இப்படி பொய் பேசக்கூடாது. உங்களுக்கு கீழே நிதி அமைச்சகம் வரலையா? நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறை வரலையா? எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பு, தார்மீக பொறுப்பு, கூட்டு பொறுப்புக்கு தலைமை வகிப்பு. அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. அமைச்சரவைக்கு தலைவர், தலைமை மந்திரி, பிரதமர். இப்போ உங்களுக்கு தெரியாதுன்றது எந்த வகையில் நியாயம்? உங்கள் காதுக்கு எதுவுமே வரலையா? உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மான் கி பாத்துங்கிற பேரில் மாதம் மாதம் பேசுனீங்களே, இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கவனத்துக்கு வரவே இல்லையா? எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு போகிறது, அப்படி பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் வீட்டுக்கு போகிறோன்னு இந்த ஒரு வேலையை தான் அமலாக்கத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதனால் இப்படி நடக்குது? நான் அப்படி இல்லையே, என்னுடைய மனநிலை அப்படி இல்லையே, எதுக்காக நீங்கள் இப்படி ஒரே ஆங்கிள் நடந்துக்கிறீங்க? தவறுனா எல்லாரும் ஒன்று தான், நீங்கள் ஒன்றா பார்க்கணும், சட்டத்தை சட்டமாக பாருங்கள். என்னைக்காவது ஒரு அறிவுரை சொன்னேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? அமலாக்கத்துறை வழக்குகளில் அரசியல்வாதிகளோடு தொடர்புடையது வெறும் 3% தான் இருக்கட்டும். அந்த 3%ம் அதில் 99%, இன்னும் சொல்ல போனால் முழுக்க 3% எதிர்கட்சிகளாகவே இருப்பது ஏன்? எதிர்கட்சிக்காரன் தப்பு பண்ணால் விட்டுட்டு போகணும்னு நம்ம சொல்லலை. அதே தவறை பிஜேபியினர் செய்தால் அந்த பக்கம் கூட அமலாக்கத்துறை போகிறதில்லை. எதிர்கட்சியை சேர்ந்த அந்த தலைவர் தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கிற போதே, விசாரணை நடந்துட்டு இருக்கிற போதே பிஜேபியில் சேர்ந்துட்டு அந்த வழக்கு கைவிடப்படுகிறது. இதுதான் உங்கள் நேர்மையின் லட்சணமா? கேள்வி வருமா வராதா? அதனால தான் சொன்னேன், பிரதமர் பச்சையாக போய் சொல்லியிருக்கிறார். இப்போ தேர்தல் பத்திரங்கள் விஷயம், தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு ஒன்று வந்ததுனால தான் யார் யாருக்கு நிதி கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியுது, அதை நீங்கள் பாராட்டலாமே அப்படிங்கிறார். இல்லை, அது ஒரு தவறான வாதம். அது யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி முழுசாக தெரியல. ஒரு கம்பெனி 410 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஷேரை, அந்த தேர்தல் எலக்ட்ரல் பாண்டை வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்துரு, எந்த கட்சியும் கூட விட்டுருவோம் நம்ம. அந்த கம்பெனி இருக்கிற அட்ரஸே இல்லை, இதுதான் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்ச லட்சணமா? அந்த கம்பெனியினுடைய ஓனர் யார், டைரக்டர்கள் யார்? இல்லையே. ஆர்ஓசியில் தேடி பார்த்தா அந்த ஆவணமே இல்லையே. அப்போ நீங்களும் நானும் ஒரு சாதாரண குப்பனு சுப்பனு ராமசாமி குப்பசாமியும் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கேஒய்சிங்கிற பேரில் எல்லாத்தையும் கேட்குறான். நியாயம்தான். அந்த கம்பெனிக்கார்ட்ட ஏன் கேட்கல? அப்போ அந்த 410 கோடி அவனுக்கு எப்படி வந்துச்சு? யாராவது ஒரு ஏஜென்சி போய் கேட்டுச்சா? அமலாக்கத்துறை போயிருக்கணுமே அந்த கம்பெனிக்கு. 410 கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 410 கோடி உனக்கு கொடுத்தது யார்? நீ என்ன தொழில் பண்ணுற? லாபமா நஷ்டமா? நஷ்டம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, நஷ்டம் வந்தாலும் கொடுக்கலான்னு சட்டத்தை திருத்தி போட்டியா? நான் கேட்குறேன், ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கினாலும் தேர்தல் நிதி கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா? நஷ்டத்தில் இயங்குற நிறுவனம் எப்படி சார் தேர்தல் நிதி கொடுக்கும்? கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பணம் யார் பணம்? யாரோ ஒரு எக்ஸு தான் கொள்ளை அடித்த பணத்தை கொண்டு இந்த நிறுவனத்தின் அக்கௌண்ட்டில் போய் கட்டுறான். நிறுவனத்தை வச்சு அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அதை ஒயிட் ஆக்கி எடுக்கிறீங்க. இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தலையா அப்படின்னு யார் சொன்னா? அந்த தேதி வாரியாக எடுத்து இவங்க ரெய்டு போனது, சோதனை நடந்துட்டு இருக்குது, எல்லாம் மீடியா இன்றைக்கி ரொம்ப வளர்ந்துடுச்சு சார். எத்தனை மணிக்கு உள்ளே போனால், எத்தனை மணிக்கு கேட்டை சாத்தினா, கேட்டில் வெளியில் வந்துட்டு பூட்டை எத்தனை மணிக்கு போட்டால், சீல் எத்தனை மணிக்கு ஒட்டினாங்கிற வரைக்கும் எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அது நடந்த சம்பவங்கள், தேதி, நேரத்தையும் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோ அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் ஒருவரோ அல்லது அந்த நிறுவனமோ தேர்தல் பத்திரங்களை வாங்கின தேதியையும் எடுத்து பாருங்கள். அந்த பத்திரங்களை வாங்கி யாருக்கு அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்கள். நீங்கள் மிரட்டி இருக்கிறீங்கிறத சும்மா போகிற போக்கில் யாரும் சொல்லலையே. அதனால தானே சரி நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கணும் தானே இதை கொண்டு வந்தீங்க. யார் யாருக்கு கொடுத்தாங்கிற முதலையெல்லாம் தெரியாது, இப்போ தெரிய வச்சிட்டிங்கல்ல. எதுக்காக இதை மறைக்க நினைச்சிங்க? அதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா? எஸ்பிஐக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை சொல்லுவீங்களா? அதனுடைய அன்றாட நடவடிக்கைகள் நாங்கள் தலையிடுவதில்லை சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுவும் மக்களை ஏமாத்துற வேலை. அந்த சேர்மன் கம் எம்டி, எஸ்பிஐனுடைய சேர்மன் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டார், எங்களுக்கு 4 மாதம் அவகாசம் கொடுங்கன்னு. அவரை அந்த மனு போட செய்தது யார் சொல்லுங்க? நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா எதுக்கு சார் பயந்தீங்க? எதுக்கு சார் மூடி மறைச்சிங்க? எத்தனை தடவை கோர்ட்டில் கொட்டு வாங்கினீங்க? அதான் இப்போ உச்சநீதிமன்றம் கண்டித்த போதும் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றத கண்டித்த போதும் வந்து பிரதமர் வந்து அது இல்லை, அது நல்ல முறைன்னு சொல்கிறார் இல்லையா? அது இல்லைன்னு தானே நம்ம சொல்கிறோம். நல்ல முறைன்னா எதுக்காக மூடி மறைச்சிங்க? இன்றைக்கும் பாதி விவரங்கள் வரலையே. கிட்டத்தட்ட 18,000 பத்திரங்கள் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த விவரங்கள் இன்னும் கொடுக்கல தகவல் வந்துட்டு இருக்கு. சரி, இவ்வளோ நேர்மையை விரும்புகிறார்ல, பிஎம் கேர் ஃபண்டை பற்றி ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? யாரும் கிட்ட வராதிங்க, யாரும் ஆடிட் பண்ணாதீங்க. என்ன சார் நியாயம் அது? இவ்வளோ நல்ல பிரதமர்கிட்ட இந்த கேள்வி எழுப்புகிற உரிமை எனக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது.
ஏன்னா தவறு செய்கிற பிரதமர்கிட்ட இதை போய் கேட்க முடியாது. தப்பு செய்கிறாரு அவர் மூடி மறைக்க தான் பார்ப்பாருன்னு. நானும் ஒத்துக்கிறேன், நீங்கள் நேர்மையான பிரதமர், எதுக்காக பிஎம் கேர் ஃபண்டை மூடி மறைக்கிறீங்க சொல்லணும்ல. அதனால் நேற்றைய பேட்டியில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினார். முதல் முறையாக அது ஒரு தேர்தல் திருவிழாவில் அது முதல் சேனலாக முதல் இன்டர்வியூ தமிழுக்கு கொடுத்தார். வேட்டி சட்டை கட்டியிருந்தார் சார், சும்மா இருங்க, அதெல்லாம் சரி நம்ம பாராட்டலாம் ஒரு ஆங்கிளில். ஆனால் அதில் பெருமளவு நேர்மையான பதில்கள் இல்லை, உண்மைக்கு மாறான தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்றதான் எனக்கு வருத்தப்பட செய்யுது. காசி தமிழ்ச்சங்கம் செங்கோல் வைத்தது இதெல்லாம் ஓட்டுக்காக நினைக்காதீங்க. ஓட்டுக்காக செய்கிறதுனா அதெல்லாம் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி செய்யட்டும், எதிர்கட்சிகள்லாம் செய்யட்டும். இது ராமர் கோயில் திறந்தது உட்பட எதுவுமே நாங்கள் ஓட்டுக்காக செய்யலை, என்ன அப்படி குறுகிய மனப்பான்மையோடு பார்க்காதீங்கன்றார்ல. அப்படி நினச்சிருந்தால் அது உண்மையாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் அப்படி எனக்கு தோணலை. அப்படி ஓட்டுக்காக செய்யாமல் வந்த விசிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த போதும் அவர் பேசின பேச்சுக்களை எடுத்து பாருங்க. அது ஓட்டுக்காக வந்தாரா என்னங்கிறது அந்த அந்த பேச்சுக்களே பதில் சொல்லணும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஓட்டுக்காக வரலன்னா எதுக்கு சார் ஒருத்தரையாக கிழிச்சு தொங்க விடுறீங்க? பிஜேபி ஆதரிங்க, அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு அந்த மேடைகளை நீங்கள் எதற்காக பயன்படுத்துனீங்க? வர்றது தப்பு இல்லை, நீங்கள் ஓட்டு கேட்டது தப்பு இல்லை. ஆனால் நான் வந்தது ஓட்டு கேட்க இல்லைங்கிறது. அதனால தேசத்தின் மீது பல இடங்கள்ல உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்காங்க. தேசத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்கு, இந்தியா வளரும்னு நினைக்கிறேன், அந்த மனசுல வச்சு தான் இதெல்லாம் செய்கிறேன். அந்த இந்தியாவில் தமிழ்நாடும் ஒரு பார்ட்டுன்னு அவர் நம்பினார்னா அந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் திறந்த மனதோடு நேர்மையோடு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கணும்னு நான் ஒரு பத்திரிகையாளராகவும் தமிழ்நாட்டு பிரஜாவும் எதிர்பார்த்தேன். எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இனிமேலாவது பிஜேபி தங்களை திருத்திக்கணும். அவங்க வார்த்தைப்படி ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். 3வது முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்த பிறகாவது தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அதில் அதிமுக கூட்டணி உங்கள் கூட இல்லை, இப்போ அதில் உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் இருந்த நட்பு, அந்த உறவு பற்றியெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதே தேர்தல் சமயங்களில் மோடியா லேடியான்லாம் ஜெயலலிதா கேட்டிருக்கிறாங்க. அதிமுகவினர் தான் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, அவர் சொன்ன பாதி உண்மையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நான் ஏற்றுக்குவாத பிஜேபிக்கு வருத்தம் இல்லை. இப்போது அதிமுகவுக்கு வருத்தம் கிடையாது. அவர் ரொம்ப உறுதியாக உற்சாகமாக வந்துட்டு இருக்கிறாரு. அது தன்னம்பிக்கையா தப்பு கணக்காங்கிற தேர்தல் ரிசல்ட் சொல்லும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 2 பேருக்குமே வருத்தம் இருக்காது. நம்மளை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் தான் அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். தப்பு செய்கிறாங்கல்ல, ஜனநாயகத்தை வலுவாக வைக்கணும்னா எதிரணியும் குறைஞ்சது ஒரு 5-10 இடங்கள் ஜெயிக்கணும், 40 இடங்கள்ங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். அந்த தப்பை 2 பேருமே செஞ்சுட்டாங்க. 2 பேருமே வருத்தப்படுவாங்க. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நம்ம பேசுவோம். ஏன் வருத்தப்படுறாங்க நம்ம அப்போ டீட்டெயிலாகவே நமக்கே புரிஞ்சு போய்டும். நான் பேசணுன்னே அவசியம் இல்லை. இன்றைய தேதிக்கு பிரதமர் சொல்வது நிஜம்தான், பிஜேபிக்கு வருத்தம் இல்லை. மாறாக அதிமுக தான் வருத்தப்படும் சொல்கிறாரு, அது தவறு. அதிமுக இன்னைக்கு வருத்தப்படுறதா எனக்கு தெரியல. கணக்குல தன்னம்பிக்கையில பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் வந்த பிறகுதான் புரியும் ஒருவேளை நம்ம ஒன்னா நின்றுக்கலாமோ அப்படிங்கிற அந்த அறிவு 2 பேருக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தோணும். பாருங்க. இல்லை வருத்தம் இல்லைன்னா இப்போ ஓபிஎஸ் கடைசி மேடையில் தான் ஓபிஎஸ் டிடிவியை மேடை ஏற்றுறாங்க. அது வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத பேசப்படுது. அப்போ இது முரணா இருக்கா? முரணா இல்லை. அது கடைசி வரைக்கும் அவங்க முயற்சியை பண்ணி பார்த்தாங்க. அதனாலதான் ஜெயலலிதாவின் கனவை சிதைக்கிறார்கள்னு ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறாரு. நான் அதை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, ஒருவேளை திமுக எதிர்ப்பை கைவிடுற மாதிரி அல்லது திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற அதை தான் மனசுல வச்சு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா அதுக்கு காரணம் பிஜேபியும் தான், பிரதமர் மோடியும் தான், அமித்ஷாவும் தான், ஜேபி நட்டாவும் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அண்ணாமலையை கண்டிச்சு வைங்கன்னு ஒற்றை கோரிக்கை தான் அதிமுக வச்சது. நீங்க மதிச்சிங்களா? துளி கூட மதிக்கலையே. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இப்போ சாமியாரில் விட்டு போய் தூது விடுறீங்க, மறைமுகமாக வந்துருங்கன்னு கூப்பிட்றீங்க. அது வரைக்கும் ஓபிஎஸ் தினகரன் பக்கமே திரும்பலை. கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எடப்பாடி வந்துருவாருன்னு. ஸோ அதை தவறு செஞ்சுட்டு சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. தப்பான நேரத்தில் தப்பான முடிவு எடுத்தாங்க. 2 நேரத்துலையுமே சொல்லுவாங்க. அண்ணாமலை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இளைஞர்களை ஈர்க்கிறாரு. ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு அதிமுகவுக்கு போயிருக்கலாம், திமுகவுக்கு போயிருக்கலாம், ஆனால் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஜாதி பின்புலமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா? அது ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கலாம். தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக நல்ல ஜாதி பின்புலம்னு சொல்லியிருந்தால் அது தவறான வார்த்தை அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைன்னு சொல்லலாம். தப்பான வார்த்தைன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்னா ஒருத்தரையும் அப்படி ஜாதி பின்னணி பார்த்தா நீங்கள் விமர்சிப்பீங்களா, மதிப்பீடு செய்வீங்களான்னு ஒரு கேள்வி வரும். அப்போது எல் முருகனை நீங்கள் என்னான்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது நல்லதா கெட்டதா அதுக்கு பிஜேபி பதில் சொல்லுவா, மோடி பதில் சொல்லுவாங்கிறது வேறு. நீங்கள் இந்த விமர்சனத்தை வச்சா எது விமர்சனம் வரதான் செய்யும். அதை தவிர்த்திருக்கலாம். பிரதமர் போன்ற ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக ஒருத்தர் சொல்கிற போது அதை தவிர்த்துட்டு ஒரு நல்ல இளைஞர்
நல்ல பின்புலம் உள்ள ஆதரவு தளம் உள்ளவர், இதை கூட சொல்லலாமே தவிர அவருக்கு ஒரு பலம் இருக்குன்றத அதை சொல்லலாம். சொல்லிக்கிறாரு. அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். பெரிய கொலகுத்தம் பண்ணிட்டார் நான் சொல்லலையே. அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். அரசமைப்பு சட்டப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் நல்ல ஜாதிங்கிற வார்த்தை அப்படி ஃப்ளோவில் வரப்போது ஒருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த சங்கடம் எதுக்கு தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறேன் நான். மற்றபடி அண்ணாமலையினுடைய பிம்பத்தை அவர் கட்டமைக்க நினைக்கிறார். அதில் உண்மை இருக்குன்னு நம்புகிறார். இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு இருக்குது. அவர் நிரூபிக்கலைன்னா இந்த பிம்பம் அவராலேயே உடைக்கப்படும். பிரதமர் மோடியே, பிஜேபி அந்த பிம்பத்தை உடைப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை மனக்கட்டுறார். சும்மா ஒன்று உட்காரலையே, அங்கே ஓடி சில கணக்குகள் போட்டுக்கிட்டு தானே இருக்கிறார். யாத்திரை நடத்தினார். அந்த யாத்திரை ஏதோ புரட்டி போட்டுட்டு தான் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி தெரியல. ஆனாலும் அவரே சொல்கிற மாதிரி மௌன புரட்சி நடக்குதா தெரியாது நமக்கு. நடக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. அவருக்கு ஏதோ ஸ்மெல் பண்ணுறார். ரிசல்ட்டை பார்த்தா பல்லிழிக்க போகுது. அல்லது சில பேர் அதை என்ன சொல்கிறது, வெட்கப்படலாம், சில பேர் பூரிப்படையலாம். ரிசல்ட் வரட்டும். திமுகவை குறித்து பேசும்போது அல்லது அதற்கு முன்பாக வாரிசு அரசியல் குறித்து பேசும்போது ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து மற்றவங்க அரசியல் வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் ஒரு கட்சியே ஒரு குடும்பம் தான் ஒரு கட்சியே நடத்துது, அந்த குடும்பம் தான் எல்லாம் முடிவு எடுக்குதுன்னும் போது அதுக்கு எதிராக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான். ஒரு குடும்பத்துக்கிட்டே தான் கட்சி இருக்கணுங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஆனால் அப்படி ஒரு முடிவு தான் எங்கள் கட்சிக்கு நல்லதுன்னு அந்த கட்சியினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் அந்த திமுகவாக இருந்தால் திமுகவினுடைய பெருவாரியான உறுப்பினர்கள், அதிகாரம் பெற்ற பொதுக்குழு உறுப்பினர் முடிவெடுத்தாங்கன்னா அதை கேள்வி கேட்குற அதிகாரம் மோடிக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அது அந்த கட்சியினுடைய தலையெழுத்து, தலைவிதி. அந்த வாரிசுக்கு ஏதாவது நடந்து அந்த வாரிசின் கைகளிலிருந்து விலகிற போது அந்த இயக்கம் சிதறினாலும் அந்த விளைவுகளுக்கு அந்த இயக்கம் தான் பொறுப்பு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு ப்ராடாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அது வரவேற்கப்பட வேண்டிய வாதம் தான். ஒரு இயக்கம் ஒரு குடும்பத்தின் பிடிகள்லையே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கலாம் ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் அதுக்கப்புறம் பேரன் பிறக்கட்டும், பேரனுக்கு அப்புறம் பேரன் கொல்லு பேரன் பிறக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னா ஒரு இயக்கம் காத்திருந்தால் அது ஜனநாயக. திமுக தான் சொல்றாரு அவர் அதை தானே மீன் பண்றாரு. வேற பிஜேபிவா திமுகவை தான் மீன் பண்றாரு. அவர் சொல்லலையே தவிர சொல்றது மற்ற மேடைகள்ல தான் பேசுறாரு. இந்தியா கூட்டணி என்பது வாரிசு அரசியலை ஊக்குவிப்பது, ஊழல் செய்வதுன்னு ரெண்டு தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறார் போற மேடைகள் எல்லாம். போதைப்பொருள் விற்பனை குறித்தும் பேசுகிறாரு. பணம் சம்பாதிக்க போதைப்பொருள் விற்கப்படுகிறது, அதன் பணப்பரிமாற்றத்தை அமலாக்கத்துறை தடுக்கிறது. அமலாக்கத்துறையை தான், ஆனால் அமலாக்கத்துறை தான் கடைசியில் கெட்ட பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்று போதைப்பொருள் ஒரு பெரும் பிரச்சனையாக நம் முன்னே நிற்கிறது. அல்ல, அவருடைய வாதத்துக்கு நாமெல்லாம் வலு சேர்க்கணும். ஒரு பிரதமரே அதை பற்றி கவலைப்படுறாருன்னா நம்மை போன்றவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும், அந்த வாதங்களை ஏற்றுக்கணும், அதை ஒழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாருன்னா அந்த நடவடிக்கை நம்ம ஆதரிக்கணும். ஆனால் அந்த பேச்சு ஏதோ அரசியலுக்காக சொன்னதாக இருக்கக்கூடாது. அப்போது அதிகமாக அதிகமாக கைப்பற்றப்பட்ட மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன கேள்வி வரும்ல. அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது தான் நான் போதைப் பொருளை பற்றி பேசுவேன்னா பிரதமரின் பேச்சில் நேர்மை இல்லை, உறக்க சொல்லலாம். நம்ம அதையும் பேசணும்ல. ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்காரன் கஞ்சா அடிக்கலாம், குஜராத்காரன் அப்படின்றது என்ன வித்தியாசம் பார்ப்பீங்களா? போதைங்கிறது ஆபத்தானது தான், ஒழிக்கப்பட வேண்டியது தான். அதில் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒரிசாலாம் வித்தியாசம் கிடையாது. அது ஒரு பிரதமர் பதவிங்கிற பொது பதவியில் இருக்கிற ஒருத்தர் அந்த பிரச்சனையை பொதுவாக தான் அணுகணுமே தவிர தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது, அந்த அரசியலை பற்றி பேசும்போது இங்கே இருக்கிற சில நபர்களோடு மட்டும்தான் தொடர்படுத்தி பேசுவேன்னு சொன்னால் அந்த விமர்சனத்தில் நேர்மை இல்லைன்னு நான் சொல்கிறேன். இத்தனை ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சோம், குஜராத்லேயே எடுத்தோன்னு சொன்னால் தான் அவர்கிட்ட நேர்மை இருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன ஒரு பிரதமர் பண்ணுற வேலையாது? சொல்லுங்கள். அரசியல் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. வாரிசு அரசியலை பற்றி சொன்னார், வரவேற்கிறேன்னு சொன்னேன். நாமெல்லாம் அதை ஆதரிக்கணும்னு சொன்னேன். ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒரு இயக்கம் ஆண்டாண்டு காலமாக ஒரு குடும்பத்திட்டே இருந்தால் ஆமாம் ஜனநாயக விரோதம் தான். ஆனால் போதைப் பொருளை பேசுகிற போது அதே அரசியலோடையே பேசுகிறீங்களே ஏன்? ஒரு நேர்மை, குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை வேணாமா சார்? நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்கிறோம், நடந்ததை உண்மையை சொல்ல மாட்டார். இல்லாத ஒன்றை அல்லது இன்னும் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயத்தை பூதாகரப்படுத்துறார். அதுதான் தப்பு. பொதுவாக இந்த பேட்டியின் நோக்கம் என்னவா இருந்திருக்கும் சார்? இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னும் அவ்வளோவா வளரலைங்கிற நிஜம் இருக்குது. இங்கே நம்ம வளரணுங்கிற ஆசை இருக்குது பிஜேபிக்கு. அதுக்கு ஒரு அச்சாரமாக தமிழர்களை நான் மதிக்கிறேன், தமிழ்நாட்டு மேலே நான் அன்பு வச்சுருக்கேன், பாசம் வச்சுருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் பல நேரங்களில் வர்றார். அவர் மேடைகளில் பேசுகிற சில கொட்டேஷன்ஸு, அவர் எடுத்து காட்டுற விஷயங்கள், மன் கி பாத்தில் பேசுகிற போதே ரேடியோவில் பல நேரங்களில் தமிழ்நாட்டில் அங்கே தொட்டு பார்ப்பார். இன்றைக்கி பிரச்சாரத்தை தொடங்குற போதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு 4-5 இடம் வந்தால் இன்னொரு 3 இடம் வரப்போகிறாங்கிறார். வேஷ்டி சட்டில் வந்து உட்காந்துருக்கிறார்.
முதல் பேட்டி தமிழ்நாட்டு சேனலுக்கு, தமிழ் சேனலுக்கு கொடுக்குறேங்கிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு காட்டுறதுக்காக தான் நான் எடுத்துக்கிறேன். காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இது குறித்தெல்லாம் பேசுறாருல்ல பிரச்சாரங்கள்ல. பேசுறாரு. அதான் அதில் ஜெயலலிதாவை பற்றி, எம்ஜிஆரை பற்றி பேசுறலாம் அதிமுக ஓட்டு வங்கி தங்கள் பக்கம் இழுக்க முடியுமாங்கிறது தான். காமராஜருடைய பேசினது கூட காரணம் அதுவாக இருக்கலாம். அதனாலெல்லாம் பிஜேபி நோக்கி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தாராளமாக தமிழ்நாட்டு மக்கள் மேலே அன்பு வைங்க, பாசம் செலுத்துங்க, அடிக்கடி வாங்க. உங்களுடைய பேச்சில் குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும், அது செயலில் எதிரொலிக்கணும். அந்த நேர்மையோடு எதிரொலிச்சதுன்னா பிரதமரை நாம் இருகரம் கூப்பி வரவேற்கலாம். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.